உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு தேவனுடைய வசனம் இருக்கு. அப்ப தேவன் அந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களை உயர்த்தாம போயிடுவாரா? கனப்படுத்தாம போயிடுவாரா? யோசேப்புடைய தகப்பன் யோசேப்பை மறந்தே போனா. அவன் உயிரோட இருக்கிறானா என்னன்னே தெரியல. சகோதரர்கள் எல்லாம் நினைத்தார்கள் அவன் இந்த நேரத்திலே மரித்து புல் முளைத்து ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆகி போயிருப்பான் என்று நினைத்தார்கள். எகிப்துக்கு வந்த பிற்பாடு யோசேப்புக்கு வந்த அழிவு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. போத்திபாருடைய மனைவியினாலும் பலவிதமான மோசங்களாலும் மனிதர்களாலும் மறுபடியும் சிறைச்சாலைக்குள்ளே போய் அவள நிலைக்குள்ளே அவள நிலை என்று அவருடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டே இருந்தது. ஆனால் அவனை சுற்றிலும் ஒரு வசனம் நின்று கொண்டிருந்தது. என்ன தெரியுமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். யோசேப்பின் வஸ்திரத்தை வேணா நீங்க அப்பப்ப மாத்தலாம். பல வர்ண அங்கிய மாத்திட்டு அடிமையின் வஸ்திரத்தை கொடுக்கலாம். அடிமையின் வஸ்திரத்தை மாத்திட்டு சிறைச்சாலையின் வஸ்திரத்தை கொடுக்கலாம். சிறைச்சாலையின் வஸ்திரத்தை மாத்திட்டு வேற வஸ்திரத்தை கொடுக்கலாம். ஆனால் தேவனோ யோசேப்பின் மீது நினைவா இருந்து ஒரு மெல்லிய வஸ்திரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த வஸ்திரம் உடுத்தும் பொழுது எல்லாரும் தண்டனிட்டு பறிகிறார்கள். எல்லாரும் தண்டனிட்டு, ஆமா, யாருக்கு முன்னால முந்தின வஸ்திரம் பலவர்ண அங்கியை போடும் பொழுது எல்லாரும் பார்த்தார்கள், பொறாமை கொண்டார்கள், அவ்வளவுதான். ஆனால் இந்த வஸ்திரத்தை உடுத்தின பொழுதோ தாள விழுந்து தண்டனிட்டு பணிந்து எல்லாரும் வணங்க வேண்டும். யோசிப்பு வஸ்திரம் மாறினாலும் நான் சொல்றேன், உன்னுடைய காட்சியை மாத்துறதுக்கு இந்த பூமியில எத்தனையோ பேர் வரலாம். உன்னை ஆட்சி செய்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். உன் காட்சியை மாத்தலாம், அவருடைய ஆட்சியை மாற்ற முடியாது. உன் காட்சியை யார் யாரோ மாத்தலாம், அவர் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஆளுகையை மாற்ற முடியாது. முடிவு அதிலே